ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் பண்புகள். அதில் இயற்பண்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குறைவான கார்பன் எண்ணிக்கையுடைய ஆல்கஹால்கள் நிறமற்ற நீர்மங்கள். கார்பனோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். மேலும் உயர் எண்ணிக்கையுடையவை மெழுகு போன்ற திண்மங்கள். கார்பன் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அது உயர் எண்ணிக்கையுடைய மெழுகு போன்ற ஆல்கஹால்களில். ஆல்கேன்கள், ஆல்டிகைடுகள், எஸ்டர்கள் போன்ற பிற கரிம சேர்மங்களை காட்டிலும் இவை அதிகமான கொதிநிலைகளை பெற்றுள்ளன. ஏன் அப்படின்னா ஆல்கஹால்களில் மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பு தான் இதுக்கு காரணம். ஆல்கேன்ஸ் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்கேன்ஸ், ஆல்டிகைடு, எஸ்டர்கள் போன்ற பிற கரிம சேர்மங்களை காட்டிலும் அதிகமான கொதிநிலையை பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா மூலக்கூறுகளுக்கு இருக்கு அந்த ஆல்கஹால் மூலக்கூறுகளுக்கு இருக்கிற அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றிய ஆல்கஹால்களுக்கிடையே ஓரினிய ஆல்கஹால்கள் அதிக கொதிநிலையும், ஒரு மாற்றிய ஆல்கஹால்களுக்கிடையே 1 டிகிரி ஆல்கஹால் அதிக கொதிநிலையும், மேலும் மூவினிய ஆல்கஹால்கள் குறைவான கொதிநிலையும் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள ஆல்கஹால்கள் குறைவான கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள ஆல்கஹால்கள் நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பினை ஏற்படுத்தும் தன்மையினை பெற்றிருப்பதால் அவை நீரில் அதிகம் கரையும் தன்மையினை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம், குறைவான கார்பன் எண்ணிக்கை உடைய ஆல்கஹால்கள் வந்து கலர்லெஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் குறைவான கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள ஆல்கஹால்கள் வந்து நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும் தன்மையினை பெற்றிருப்பதால் இவை நீரில் அதிக கரையும் தன்மையினை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால்கள் அதோட கொதிநிலை பிற கரிம சேர்மங்கள் ஒரு ஒப்பீடு. பியூட்டேன் மூலக்கூறு வாய்ப்பாடு, மோலார் நிறை, கொதிநிலை. அது மாதிரி ப்ரொப்பனால், மீத்தாக்சி, ஈத்தேன், ப்ரொப்பன் 1 ப்ரொப்பன் 2 கொடுத்துருக்குறாங்க. மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும். இந்த CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3 இருக்குது அப்படின்னா சிக்கு வேல்யூ போட்டு ஹெச்சுக்கு வேல்யூ போட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக மாலிகுலார் ஃபுல்லாக இதில் இருக்கிற மாலிகுல் எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கிறது தான். கொதிநிலை கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ.